அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, முஸ்லீம்னா யார் தெரியுமாடா? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து அமலசாலி நல்லறங்கள் செய்து முஸ்லீம் என்று சொல்வதை விட பெருமைக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். என்ன சொன்னா? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்க கேட்கான். ஒருத்தன் கேட்டான், சார் நீங்க முஸ்லீமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்க சார், நான் சாபியில சேரணுமா, அனபியில சேரணுமா, ஷியால சேரணுமா, சுன்னி ஜமாத்துல சேரணுமான்னு கேட்டான். இப்போ என்ன சொல்றது? அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாச்சு. நான் சொல்ல, அப்போ நாங்கள் சார் நாங்கள் குர்ஆன் சுன்னா நாங்கள் நஜாத்து. அவங்க யாரு? அவங்க குராஃபி சார். அப்போ அவங்கள நரகத்துக்கு போவாங்க சார். அது நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். என்ன சார் அது நாங்கள் நரகத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டோம். அவங்களாம் குராஃபி, நாங்கள்லாம் சொர்க்கவாதி அப்படின்னு நம்மளே தீர்ப்பு எழுதி பைக்கில் வச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட்டான். கேட்டான், அந்த கேள்வியை கேட்டான். எப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லணும், நான் வந்தால் இப்போ எதில் சேரணும்? இப்போ அவங்கள்ட்ட சொன்ன ஜாதி இருக்குது, நான் ஜாதியை விட்டு வரணும், நீ சொல்லிட்டேன், ரைட்டு இங்கே வந்துட்டேன்ப்பா. இப்போ நான் அதில் சாபின்னா, சாபி அத்தா வாமாவுக்கு பிறந்தாலும் சாபியாக இருக்கான். எப்படி ஜாதியில் பிறந்தவன் ஜாதியாக இருக்கானோ அதே மாதிரி ஹனபிக்கு பிறந்தவன் ஹனபியாக இருக்கான். நஜாத்து வாப்பாவுக்கு பிறந்தவன் நஜாத்து மகனாக இருக்கான். ஜாதி தான் இல்லையே ஒழிய மார்க்கத்தின் மேலே வேற ரூட் எடுத்தமா இல்லையா? உண்மையை பேசணும், நீங்க மறுக்கக்கூடாது. பல ஆண்டு காலம் சாஃபி ஹனபி நிக்காவே செஞ்சுக்கிட மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு மேலே பாரு 2 பாட்டு இருக்குது, அப்படி ஒரு பகுதி இருக்கு. பாபார் பள்ளிக்கு அந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கு. இல்லை, நீங்க மறுக்கக்கூடாது. இத்தக்குள்ள அல்லாஹ் பயந்துக்கிடுங்க, நீங்க மறுக்கக்கூடாது யாரும். இன்னும் இருக்குது, இன்னும் இருக்கு. இதெல்லாம் யார் உருவாக்குனா? இதுக்கும் இந்த குர்ஆனுக்கு சம்பந்தம் இருக்கா? இதை சொல்றதுக்கு அந்த தூதர் வந்தார்களா? அப்போ அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் தான் ரப்பு அப்படின்னு சொன்ன எல்லாம் ஒரே லைன் பாயிரணும். உங்கள் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னாயிரணும். நான் எதுக்கு இந்த தொழுகையில தோளோட தோல் நிற்கணுங்கிற கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு? ஏன் வந்தது? வெறுமனை முஸ்லீம்கள் நல்லா கேளுங்க, நீங்க இடைவெளி விட்டால் யார் வருவா தெரியுமா? அந்த கேப்ல யார் வரா? ஷைத்தான் வந்துருவான். ஷைத்தான் யாரு? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வழிகாட்டவன், ஷைத்தான் நரகத்துக்கு விடுவான். இந்த கேப்ல கொண்டு விடுறனா நீங்க தோல் நெருக்கணும்ட்டான்ல. அல்லாஹ்வுடைய தோளும் காலும் சேர்த்து நில்லுங்க, இடைவெளி விடாதீங்கன்றாங்க. இடைவெளி விடாதீங்க. ஷைத்தான் இடத்த நிரப்புவான். அப்படின்னா எங்க நிறுத்தணும் தெரியுதா? அல்லாஹ்வை வணங்குற இடத்துல நிரப்புறான் அப்படிங்க. இந்த இடத்துக்கே வருவான். அல்லாஹ் தான் தக்பீர் கட்டின பிறகு ரத்த நாளங்கள்ல ஊடுற தகுதி படைத்தனவன். அவ்வளவு ஆற்றல் வச்சிருக்கான். ரத்த நாளங்களை ஊடுருவி நீ மறந்ததெல்லாம் ஞாபகம் போட்டு வாங்குறான். தொழுகையில எத்தனை ரக்காத்துனே தெரியாது, அவ்வளவு டேமேஜ் பண்ணுவான். வெளியே நம்மளை விட்டுருவான் அந்த மார்க்கத்தை வெடி. அதோட விளைவு தான் ஆளுமைகள் மண்டல ஏறி சைத்தான் உட்கார்ந்தான். அவன் படிச்சுட்டு வந்தான் இந்த மதரசால. என்னப்பா? நான் அனபி. நீயாப்பா? நாங்களாம் சாபி. நீங்க? நாங்களாம் நஜாத்துங்க, நாங்கள் அத்தௌஹீத். அவங்களாம் குராஃபி. இப்படியே சொல்லி 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 அவன் சன்னி சியான்னு பிரிச்சு நாசமாக்கி விட்டாங்க.